வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போறேன்னா மாங்காய் தொக்கு தான் செய்ய போறேங்க. மாங்காய் வச்சு நிறைய டிஷ் செய்யலாங்க. மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு, மாங்காய் பச்சடி, மாங்காய் சாப்பாடு, இன்னும் நிறைய டிஷ் செய்யலாங்க. நாங்கள் இன்னைக்கு செய்யறது மாங்காய் தொக்கு தான் செய்ய போறேங்க. தேவையான பொருளுங்க, 2 மாங்காய் அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க. கொஞ்சம் புளி எடுத்து வச்சிருக்கிறேங்க. எங்கள் மாங்காய் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் புளி எடுத்து வச்சிருக்கிறேங்க, நெல்லிக்காய் சைஸு. கடுகு 1 ஸ்பூனுங்க, வெந்தயம் 1 ஸ்பூனு, தனி மிளகாய் 1 ஸ்பூனுங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு வரமிளகா, எண்ணெய், கரும்பு சர்க்கரைங்க, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. சொந்தங்களே, இன்னைக்கு மாங்காய் தொக்கு செய்யறதுக்கு நான் அடுப்பத்தை வச்சுக்கிறேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை 2 போட்டுக்கலாங்க. வரமிளகா காரத்துக்கு தகுந்த போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தனி மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டுக்கலாங்க. மாங்காய் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வணங்கி வரட்டுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாங்க, ஒரு 5 நிமிஷம். எடுத்து பார்க்கலாங்க. மாங்காயே தண்ணி விடுது, நல்ல மணமா இருக்கு. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியூற வச்சிருந்தேங்க, அதை ஊத்திக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. எடுத்து பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணுங்க. நம்ம ஸ்பீடில் வச்சோம்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால சிம்மிலையே வச்சு பண்ணிக்கலாங்க. இந்த தோலெல்லாம் நல்லா வேகணுங்க. மாங்காய் தோல் இதெல்லாம் நல்லா வெந்து வரணும், அப்போதான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. கரும்பு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேங்க, 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. எனக்கு தேவை 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேங்க. அப்படியே அபிஷேகமாட்ட இலகி வருது பாருங்க, கரும்பு சர்க்கரை போட்டது. கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு பண்ணிக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க.
சிகப்பு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது வருங்க. இந்த இதில் எடுத்தோம்னா போதும். சொந்தங்களே, மாங்காய் தொக்கு செஞ்சாச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சொந்தங்களே, மாங்காய் தொக்கு செஞ்சாச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப நல்லா வந்துருக்குதுங்க. தயிர் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டோம்னா வயிறு நம்புறதே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க. உப்பருப்பு செஞ்சு இந்த மாங்காய் தொக்கு வச்சு சாப்பிடுங்க. தயிர் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுங்க. ரசம் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் இத்தனை நாள் வீடியோ போடாத தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால நாங்கள் வீடியோ போடலைங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வருங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர, இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.